ஹாய் கைஸ், வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கு ஸ்கேல்பிங் ஓவர். டைம் பார்க்கும்போது 9:23 நான் ட்ரேடை முடிச்சிட்டேன். மார்னிங் வந்தோம், சிங்கிள் கடல் என்ட்ரி, ஒன் கடல் என்ட்ரி, ஒன் கடல் எக்ஸிட். நம்ம ஸ்கேல்பிங் மெத்தட். ஸ்கேல்பிங் இப்படி தான் செய்ய முடியும். 14,600 rupees இன்னைக்கு ப்ராஃபிட். சிங்கிள் என்ட்ரி 400 குவான்டிட்டிஸ் தான் போட்டேன். அதிகமான குவான்டிட்டிஸ் கிடையாது. யூஸ் பண்ணி இருக்கிறது 1,70,000 யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கான அதுக்கான ப்ராஃபிட்ஸ் பொறுத்தவரையும் 14,600 rupees. அதே தான் சார், கன்சல்டன்சியா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதல். ஆனா நீங்க ஓவர் ட்ரேட் பண்ணாம இருந்தால் போதும். மார்னிங்ல ப்ராஃபிட்டா இருக்கு சார், ஈவினிங்ல நான் ஓவர் ட்ரேட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டையும் இழந்துட்டு என்னுடைய கேபிட்டல்லையும் 25% 50% இழந்துறேன் சார். அதை ரீகவர் பண்றதுக்காக நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்னிங் ட்ரேட் இது அல்டிமேட். 9:15 to 10:30 உள்ள டைம் வந்து பயர்ஸ்க்கான ஒரு டைமிங். ஓகே, பயர்ஸ்க்கான ஒரு மூமெண்டம் டைமிங். அந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மிக்ஸ் பண்ணி, நம்ம டேட்டாவோட மிக்ஸ் பண்ணி அழகா நம்ம என்ட்ரியோட எக்ஸிட் பண்றோம். டெய்லி டீசென்டான ஒரு ப்ராஃபிட் பண்றோம். ஓகேங்களா, 10,000 rupees என்பது ரொம்ப டீசென்டான ஒரு ப்ராஃபிட் சொல்லுவோம், ஒரு 10% ROI. ஓகேங்களா, அந்த மாதிரி டெய்லிமான ப்ராஃபிட் வந்து நம்ம டெய்லியுமே செய்ய முடியும். ஆனா அந்த அளவுக்கு நீங்க செய்யறதுக்கு உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணணும். உங்களோட பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி, கான்பிடன்ஸ் லெவல். எவ்வளவு அடி தாக்கும் சிலைதான், அடிதாங்கும் கல் தான் சிலையாகும் சொல்லுவாங்க. எப்போ மார்க்கெட்ல நீங்க உங்க பெயினையே பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க, என்ன லாசஸே ஆயிடுச்சு, மார்க்கெட்ல லாஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட் என்ன ஏமாத்திடுச்சு, மார்க்கெட் எனக்கு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து, மார்க்கெட் மேலே பழி சொல்றீங்க தவிர நீங்க எதுக்காக என்ட்ரிஸ் கொடுத்தீங்கன்னு ரீசனே இல்லை. நான் கேட்கிற கேள்விகள், நிறைய பேர் கேட்கிற கேள்விகள், எதுக்காக நீங்க என்ட்ரி கொடுக்குறீங்க, அதுக்கான ரீசன் ஏன் சார்? இவ்வளவு எடுத்தா இவ்வளவு பிரீமியம் மேல போகுமா? அது நான் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன் எடுக்கிறீங்க, என்ன ரீசன்? ஒரு கான்பிடன்ஸ், ஒரு பக்காவான என்ட்ரி லெவல் இருந்தா தானே நீங்க கொடுக்கணும். ரீசனே இல்லாம என்ட்ரிஸ் கொடுக்கறதுக்கு பேரு கேம்லிங். புரியுதுங்களா? ரீசனோட என்ட்ரிஸ் கொடுக்கறதுக்கு சூப்பரான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய, இதுதான் ஸ்கில்னு சொல்லுவேன். மார்க்கெட்ல ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. ஆப்ஷன் பையர் ரொம்ப குறைவான பைசா சம்பாதிக்கிறான்னு நிறைய பேருடைய கருத்துக்கள். ஆனா உண்மையில பார்க்கும்போது ஸ்கேல்பர் த பெஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ். அதுதான் நான் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், விழிப்புணர்வோட சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு ஓவர் ட்ரேட் பண்றாங்க, அது ஏன் பண்றாங்கன்னு தெரியல. மார்னிங்ல ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க, அதை தக்க வச்சுக்க முடியல. ரைட், நான் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்றேன். எனக்கு நான் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அல்டிமேட், நான் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸை அன்னைக்கே விட்ரால் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் டைரக்டா நான் ஓவர் ட்ரேட் பண்ணாம கண்ட்ரோல் பண்றதுக்கு பிகினரா இருக்கும்போது நான் கத்துக்கின விஷயங்கள், ஸ்கில் சுவிட்ச் ஆன் பண்ணிடுவேன். ஸ்கில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடே பண்ண முடியாது. நீங்க புரோக்கருக்கு போன் பண்ணி கேட்டாலும் கஸ்டமர் காலுக்கு உங்களுக்கு ஆன் பண்ண மாட்டாங்க. அடுத்த நாள் 9:15 தான் அது ஓப்பனே ஆகும். இது வந்து பெஸ்ட் வே உங்களுடைய ஓவர் ட்ரேட் கண்ட்ரோல் பண்றதுக்கு, உங்களுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஸ்கில் சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்க மைண்டு தானாக இந்த ப்ராஃபிட் வந்தா எனக்கு போதும், இந்த லாசஸ் வந்தா நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் கண்ட்ரோல் வந்துருவீங்க. அல்டிமேட்டான ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆயிடும் அதுங்கிறது. ஓகே, எந்த விஷயங்களும் விடாமுயற்சியோட பண்ணுங்க, கண்டினியூவா பண்ணுங்க. ஃபெயிலியர் வரும், வராது எந்த வியாபாரமும் கிடையாது, எந்த பிசினஸும் கிடையாது. ஆனா ஃபெயிலியர் ஆகிற டைம்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க, அதை வச்சுதான் உங்க வாழ்க்கை அடுத்த லெவலுக்கான விஷயங்கள் போயிட்டே இருக்கும். ஓகே, லைக் ஆர் சப்ஸ்கிரைப். இன்னைக்கு வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஹாப்பியா நம்ம வீக்கெண்டை கொண்டாடுவோம். நீங்களும் வீக்கெண்டை கொண்டாடுங்க. ஹாப்பி டே. ஓகே, தேங்க்யூ so much. Hi guys, good morning everyone, good morning. மார்க்கெட் ஒரு ஈக்குவலா ஓபன் ஆயிருக்கு. ஆப்ஷன் சார்ட் எடுத்துப்போம். ஆப்ஷன்ஸோட சார்ட் 82,200 புட் ஆப்ஷன், சென்செக்ஸ் 82,200 புட் ஆப்ஷன். ஒன் லாட் சைஸ் உடைய பிரீமியம் பார்க்கும்போது 9,214 rupees போயிட்டு இருக்கு. குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
400. ஃப்ரைடே ஒரு மண்டே ரெண்டு நாளும் குவான்டிட்டிஸ் லெஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா ஃப்ரைடே ரைட்டர்ஸ் மார்க்கெட், மண்டே நியூஸ் பேஸ் மார்க்கெட், ரைட்? ரெண்டு நாளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். காலுக்கான ப்ரீமியம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 82,600 கால் ஆப்ஷன், 82,600 கால் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 472-76 rupees போயிட்டு இருக்கு காலோட ப்ரீமியம். புட்டோட ப்ரீமியம் 439-40 rupees போயிட்டு இருக்கு. மார்னிங் ஸ்கேல்பிங் ரெடி ஃபார் பி சைட். பேங்க் நிஃப்டியும் அகைன்ஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் மொமெண்டம், நிஃப்டி ஃபுட் சைடுக்கான மொமெண்டம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். ரெடி. ஃபுட் சைடுக்கான சின்ன ஒரு ஸ்கேல் ரெடியா இருக்கேன். ஓகே, ரெடி. ஓகே, சைடுக்கான என்ட்ரி மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்ண போறேன். ஓகே, என்டர் பண்ணியாச்சு. மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்ணிருக்கேன். 200, 700, ஓகே, 300, 800 ப்ராஃபிட்ஸ், 1400, 2000 ப்ராஃபிட்ஸ், ஓகே, 4000, 6000 சூப்பர் அல்டிமேட், 9000, 11,000 சூப்பர், 11,000 ப்ராஃபிட் காட்டிருக்கு. 11,000 சின்ன ஒரு ஸ்பைக், 11,000 ப்ராஃபிட் காட்டு. 9 to 8,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. 483 வரையும் தொடரும் பிரீமியம். 8,000, 9,000 சூப்பர், சின்ன ஒரு மொமெண்டம். ஓகே, 10,000, 10,000, ஓகே, 11, 9 to 11 போயிட்டு இருக்கு. 8,000, 6,000 ப்ராஃபிட் மெல்ட் ஆயிடுச்சு. ப்ராஃபிட் மெல்ட் ஆயிருக்கு. ஓகே, அகைன் 8,000, 9, சின்ன ஒரு மொமெண்டம். 7, 6,000, 5,000, 9, சின்ன ஒரு புஷ் டவுன். ஓகே, ஓகே, 9,000 திரும்பவும் காட்டியிருக்கு. 10,000, ஒரு 15 பாயிண்ட்ஸ். ஓகே, 10,000 அகைன் வாட்டி உடைச்சிரும். 11,000, ஓகே, ஓகே, 30,000 புக் 60,000 புக் பண்ணியிருக்கோம். 16,000 புக் பண்ணது 14,000 புக் பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்ட் என்ட்ரி ஸ்கேல்பிங் ஃபார் நே புட் சைட். கரெக்டாக பார்க்கும்போது 14,600 ருபீஸ் நம்ம புக் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஆர்டர்ஸ் பாருங்க. யூஸ் பண்ணியிருக்க மார்ஜின் 1,79,000. ஓகே, டோட்டலாக நம்மளுக்கு 14,600 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். சிங்கிள் 400 குவான்டிட்டிஸ் ஒன்லி. சூப்பரான ஒரு ஸ்கேல்பிங். ஓகே, மார்னிங் வந்தோம், முடிஞ்சாச்சு. டைம் பார்க்கும்போது 9 o'clock 21 minutes தான் ஆயிருக்கு. ட்ரேட் க்ளோஸ், அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. மார்னிங் ஸ்கேல்பிங் ஓவர். வந்தோம், அடிச்சோம், நம்மளுடைய விஷயங்கள் முடிஞ்சாச்சு. தேங்க்யூ.